இந்த ஸ்டோரிய பொறுத்தவரைக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப வெண்பா வீட்ல இல்ல. வெண்பா எங்க போனாங்கன்னு தெரியாம விஜய் அவ்ளோ பரிதவிச்சு போயிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இந்த அக்கா, தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து தேவையில்லாத வேலைகள்லாம் இறங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. ஒரு பக்கம் மல்லி விஜய் கிட்ட சரியா பேசுறது இல்ல, என்ன நலம் விசாரிக்கிறது இல்ல அப்படிங்கிற மாரி அவங்களோட வருத்தத்த தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா இந்த மயிலு சும்மா இருக்கிறாங்களா? தினேஷ் கால் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்கள போய் பார்க்க போறது. அந்த தினேஷுமே டீலிங்கெல்லாம் பேசுறாங்க. "ஒண்ணு எனக்கு ரூ. 20,00,000 பணம் குடு. அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம சொன்னது போல ஒரு நாள் நீ ரெசார்ட்டுக்கு வந்துட்டு போயிரு. அப்புறமா நீ உன்னோட வேலைய பாரு அப்படிங்கிற மாரி டீல் பேசியிருக்கிறாங்க. 2 டீலையுமே நிச்சயமா இந்த மயிலால நிறைவேத்த முடியாது. ஏன்னா ரூ. 20,00,000 பணம் ஏற்பாடு பண்ணி குடுக்குறது ஒண்ணும் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்ல. ஏற்கனவே ரூ. 1,00,000 பணம் அந்த நகையெல்லாம் குடுத்துருக்காங்க. இனிமே ரூ. 20,00,000 பணம் அப்படின்னு சொன்னா, அவங்க எங்க போறது? வீட்லயுமே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. ஒரு நாள் நீ வந்துட்டு போ அப்படிங்கிற மாரி தவறா பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படி ரொம்பவே இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறப்ப இந்த மயிலுக்கு ஒரே ஒரு யோசனை தான் தெரியுது. டேப்லெட்ஸ் எல்லாம் நம்ம போட்டுருவோம். நம்ம இனிமே உயிரோட இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. இப்ப இவங்க டேப்லெட் போட்டு உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து ஆச்சுது அப்படின்னு சொன்னா, திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு விஜய் தான் அங்க இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கணும். ஏற்கனவே விஜய் வெண்பாவ காணாம தேடிட்டு இருக்கிறாங்க. இப்படி வீட்ல இருக்கிறவங்க பேசாம சும்மா இருந்தாங்கன்னா கூட நம்ம விஜய் எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சு, நம்ம வெண்பாவ கூட்டிட்டு வந்துருவாங்க. ஆனா இந்த மயிலு பண்ற வேலையினால நிச்சயமா விஜய்க்கு திரும்பியுமே பல பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. ஆனா விஜய பொறுத்தவரைக்கும் மல்லியோட ஃபேமிலிய தன்னோட ஃபேமிலியா பார்க்குறாங்க. எப்படியாச்சும் மயிலுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு குடுக்கணும் அப்படிங்கிற மாரி தான் அவங்க அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில சரியான சமயத்தில நம்ம நாகு வந்தாங்க. என்ன டேப்லெட்ட வாயில போட்டு தண்ணிய குடிக்க போற சமயத்தில, இப்ப நாகு ரூம்குள்ள வந்தாங்க அப்படிங்கிறதுல சரியான நேரத்தில அவங்க காப்பாத்திட்டாங்க. ஆனா நாகு கிட்ட உண்மைய சொல்லியிருந்தா நல்லா இருக்கும். நாகுவுமே எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க. ஆனா இந்த மயில் அதையெல்லாம் மறைச்சிடுறாங்க. மறைச்சு இன்னும் பெரிய பெரிய சிக்கல்ல கொண்டு விடத்தான் போறாங்க. அடுத்ததா தீபனுமே வெண்பாவோட கடத்தலுக்கும் தீபிகாவுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதால, நிச்சயமா அந்த குழந்தை காணாம போனதுக்கு நீ தான் காரணம் அப்படிங்கிறப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து நிச்சயமா கண்டுபிடிச்சு குடுக்கணும் அப்படிங்கிற மாரி தான் தீபிகா கிட்ட ரொம்பவே கோவமா சொல்லப் போறாங்க. தீபிகாவுக்குமே மனசுல எப்படியாச்சும் வெண்பாவ கண்டுபிடிச்சு குடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கு அப்படிங்கிறதால, தீபிகா அதற்கான முழு முயற்சியில இறங்குவாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. ஏன்னா அவங்க தான் காணாம போனதுக்கு காரணமா இருந்தாங்க அப்படிங்கிறப்ப, நிச்சயமா கண்டுபிடிக்கிறதுக்குமே அவங்க காரணமா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மல்லியோட கால்ல விழுந்து அவங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த ரசிகர்களோட விருப்பம். நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.